தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இருமுறை அதானி விவகாரம் சூடு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையெல்லாம் வர்றப்போ ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படும். ஆனால் இந்த வாட்டி இந்த அதானி விவகாரம் வந்து சூடு பிடிச்சி இதில் வந்து அமெரிக்காவும் வந்து தலையிட்டு சில குற்றங்களையும் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த இஷ்யூ இதுக்கு முன்னால் வந்ததெல்லாம் வெறும் ஆய்வறிக்கைகள். அரசு சாராத அமைப்புகள், என்ஜிஓஸ், ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள், அந்த மாதிரியான அமைப்புகள். இப்போ ஹிண்டன்பர்க்ன்றது அது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அவர்கள் வைத்தது குற்றச்சாட்டுகள். ஆனால் இந்த முறை வந்திருப்பது அமெரிக்க அரசு குற்றப்பத்திரிகை இணையான ஒரு அறிக்கையை, இண்டக்ட்மெண்ட்னு அமெரிக்க அரசு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய செபிக்கு இணையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவர்களும் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் குற்றப்பத்திரிகைக்கு இணையான ஒரு அறிக்கையை அமெரிக்க புலனாய்வு நிறுவனமான FBI நியூயார்க் நீதிமன்றம் ஒன்றில் சமர்ப்பித்திருக்கிறது. அதில் கௌதம் அதானி, அவருடைய அக்கா, அவருடைய நெவ்யூ, அண்ணன் மகனும் தம்பி மகனும், நல்லா அவர் பேர் என்ன, இன்னொரு அதானி அவர் பேர், அவர், அப்புறம் இன்னும் சிலருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்டே, அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அரெஸ்ட் வாரண்ட்டே போடப்பட்டிருக்கிறது. விஷயம் என்னென்னா, இந்திய அரசுக்கு சொந்தமான இந்தியாவின் மரபுசாரா எரிசக்தி அமைச்சகம், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, அந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, SCCI, அவர்களிடமிருந்து மாநிலங்கள் சூரிய மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கின்றன. அந்த SCCIக்கு அதானி குழுமம் சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு கொடுக்குது. இந்த SCCI 5 மாநிலங்களுக்கு, ஜம்மு காஷ்மீர், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்களுக்கு ஜூலை 2021 2023 முதல் பாதி வரையில் மின்சாரத்தை வாங்குவதற்காக SCCI ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த 5 மாநிலங்களுக்கு மின்சாரத்தை வாங்குவதற்காக SCCIயிடமிருந்து அவர்கள் முதலில் மின்சாரத்தை வாங்குவதற்கு தயக்கம் காட்டிய பிறகு அதானி சார்பாக SCCI மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்திருக்கிறது. மின்சாரத்தை வாங்கினது SCCI கிட்ட இருந்து. ஓகே, நேரடியாக இந்த 5 மாநிலங்களும் அதானியோட ஒப்பந்தம் போடல, SCCIயோட தான் ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனால் SCCIக்கு சூரிய மின்சாரத்தை கொடுக்கறது அதானி. ஓகே, அந்த மின்சாரத்தை முதல்ல வாங்க அவங்க தயக்கம் காமிச்சதால அதானி இவங்க 5 பேருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவல்களை அமெரிக்காவில் அந்த அதானியோடைய அக்காள் மகன் ஒருத்தர், அவரை வந்து கடந்த 2023 மார்ச்சில் அமெரிக்க விசாரணை அமைப்புகள் கைது செய்து அவருடைய மொபைல் ஃபோனை பிடிச்சப்ப எலக்ட்ரானிக் எவிடன்ஸில் இந்த 5 மாநிலங்களில் உள்ள முக்கியமான அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்துருக்கிறது, லஞ்சம் கொடுத்துருக்கிறது என்பதற்கான எல்லா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், எக்ஸல் ஷீட்டு, ஆதாரங்கள் சிக்கியிருக்கின்றன. சரி, இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு குற்றத்துக்கு அமெரிக்காவில் எப்படி கேஸ் போட முடியும்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அதானி குழுமம் இந்தியாவில் நாங்கள் சூரிய மின் உற்பத்தியை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ள போகிறோம், $3 பில்லியன் 25,000 கோடிக்கு மேலே மேற்கொள்ள போகிறோம், அதனால் நாங்கள் அமெரிக்க பங்கு சந்தையில் நிதி திரட்ட விரும்புகிறோம்னு சொல்லிட்டு முறையான அனுமதி வாங்கி சந்தையில் ஷேர்ஸ் ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் பங்கு பத்திரங்களை விடுறதுக்கும் பாண்டு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அமெரிக்க சட்டங்களின்படி நீங்கள் அமெரிக்க பங்கு சந்தையில் வந்து முதலீடு பண்ணுறீங்க அல்லது அமெரிக்காவில் கடன் திரட்டுறீங்க, பாண்ட் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் லஞ்சம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த நாட்டிலேயாவது, அதுவும் குறிப்பாக எங்கே தொழில் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டில் லஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா அது அமெரிக்க சட்டங்களின்படி நீ என் ஊருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்ததால், பங்கு பத்திரங்களை திரட்ட வந்ததால் அது குற்றம். ஓகே, அமெரிக்க சட்டங்களின்படி அமெரிக்காவில் தொழில் பண்ணும்போது அமெரிக்க அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தா தான் குற்றம்ன்றது மட்டும் கிடையாது. நீ தொழில் பண்ணுற நிறுவனம், வேறொரு நாட்டை சார்ந்த நிறுவனம் தன்னுடைய சொந்த நாட்டில் எந்த தொழிலுக்காக பங்கு திரட்ட வருகிறதோ அங்கே சொந்த நாட்டில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருந்தா அது சட்டப்படி குற்றம். அந்த அடிப்படையில் தான் 2023 அதானியோட நெருங்கிய உறவினரை கைது பண்ணும்போது அவருடைய மொபைல் ஃபோன்லேருந்து இந்த தகவல்கள் வருது. இதில் ஆந்திராவில் அதிகபட்சமாக ஆந்திர முதலமைச்சருக்கு 1750 கோடி கொடுத்ததாகவும், அதை தவிர வந்து தமிழ்நாட்டில் டேங்கோட நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஒடிசாவில் நவீன் பட்நாயக் கவர்மெண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க, சத்தீஸ்கட்டில் பூபேஷ் பகல் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் போது கொடுத்துருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சி இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 மாநிலங்களில் வந்து ஒன்று பிஜேபி கவர்மெண்ட், ஏன்னா சென்ட்ரல் ரூல்ன்றதுனால, மற்ற 4 எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், ஒன்று காங்கிரஸ் சத்தீஸ்கர், ஒன்று நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம், இன்னொன்று
ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு ஆந்திரா, இன்னொன்று தமிழ்நாடு திமுக ஆளக்கூடிய தமிழகம். ஸோ இங்கே லஞ்சம் கொடுத்ததாகத்தான் அவங்க மீது வழக்கு போடப்பட்டு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதுதான் வந்து சுருக்கமான கதை அம்சம். ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா சார், அவங்க சொல்கிற மாதிரியே அந்த FBI அவருடைய உறவினரோட இதில் வச்சு பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த செய்திகள் எதுவுமே அங்கே இருக்கக்கூடிய இதழ்களில் தான் வந்திருக்கே தவிர நம்முடைய இதில் வரவே இல்லை. இது குறித்து ஒரு பெரிய விவாதமோ எதுவுமே பேசப்படவே இல்லை. இல்லை, இப்போ பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா போன மார்ச்சில் அரெஸ்ட் பண்ணி கையில் எடுத்தாங்கன்றது வேற எந்த ஊடகத்திலையும் வந்ததா தெரியல. FBI அதை கொடுக்கல. ஆமாம். ஆனால் இந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. குற்றப்பத்திரிகை இணையான இண்டாக்மெண்ட் ரிப்போர்ட்ன்றதை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அமெரிக்கா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த செபி இருக்கு அந்த அமைப்பு, அது வந்து சிவில் வழக்குன்றாங்க. ஃபைன் கட்டிட்டு கூட வெளியில் வந்துடலாம். ஆனால் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு FBI போட்டிருப்பது என்பது வந்து குற்றவியல் வழக்கு. அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியாது. ஓகே. ஆனால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் நிரபராதிகள் தான் என்று தான் அந்த சட்டங்களே கூறுகின்றன. ஓகே. ஸோ இதில் பொலிட்டிக்கலாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதானி குழுமம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அறிக்கை வெளியில் வந்த உடனே, நேற்றைக்கு முன்தினம் இந்த தகவல்கள் நீதிமன்றத்தில் அதானிக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு வந்த உடனே, அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு பாண்ட் இஷ்யூ பண்ணுறதா இருந்தது. அது அப்படியே $600 மில்லியன் பாண்ட் இஷ்யூ பண்ணுறதா இருந்தது. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் 13ஆம் தேதி ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு அதானி கொடுத்த ட்விட்டர் மெசேஜில் $10 பில்லியன் நான் அமெரிக்க சந்தையில் முதலீடு பண்ண போகிறேன், 15,000 பேர் வேலை கிடைக்கும்லாம் அல்வா கொடுத்துட்டு இருந்தார். ஓகே. அதெல்லாமே வந்து இனிமேல் வந்து கடினமானதாக மாறி போகும். இதுதான் வந்து சுருக்கமான விஷயம். ஓகே. இதில் என்னென்னா சார், ட்ரம்ப் வந்து அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, எனக்கு மோடி வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். மோடியோட நண்பராக வந்து அதானி இருந்துகிட்டு இருக்கார் அப்படி தான் எதிர்கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நெருக்கடியான ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கிறப்போ ஒருவேளை அவருக்கு சாதகமான ஒரு நிலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதானிக்கு சாதகமான ஒரு நிலை அமெரிக்காவில் வாய்ப்புகள் குறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சிஸ்டம் ஸ்ட்ராங்கு. இப்போ வெறுமனே ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மட்டும் இருக்குன்னா அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போன பிறகு அமெரிக்காவிலலாம் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சட்டத்தை மாற்ற முடியாது. கிரிமினல் சிஸ்டம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ட்ரம்ப் நினைச்சா மோடியை காப்பாற்ற முடியுமான்னா இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். முடியாதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ஏன் காப்பாற்றணும்? அவங்களுக்கு என்ன லாபம்? காப்பாற்றுறாங்கன்னா அதுக்கு இந்தியா பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்தியாவில் பல துறைகளில் சந்தையை வந்து திறந்து விட வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எலான் மஸ்க் அவரோட சேர்ந்திருக்காரு ட்ரம்போட. மின்சார வெஹிக்கிள் இங்கே ஆமாம், மின்சார வெஹிக்கிளை கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து சேட்டலைட் ஃபோனுக்கான அந்த நியூரோலிங்க் கூட ரெண்டாவது சேட்டலைட் ஃபோனுக்கான ஸ்பெக்ட்ரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவன் முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரிலையன்ஸும் ஏர்டெல்லும் கேட்குறாங்க, எனக்கு முன்னுரிமை கொடுன்றான். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாமல் எவ்வளோ அமெரிக்கன் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் இவங்க திறந்து விட வேண்டியிருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா இவர் அதானிக்காக? அந்த அதை தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, மோடியை ஏன் ட்ரம்ப் காப்பாற்றணும்? இவங்க எல்லாம் பிஜேபி உள்ளவர்கள் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சோன்னா அது ஏதோ இந்தியா பிஜேபிக்கு லாபம், மோடிக்கு லாபம்லாம் கதையை அளந்துட்டு இருந்தாங்க, புத்தி இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் ட்ரம்ப் ஒன்றும் மோடியையோ பிஜேபியோ காப்பாற்றிட மாட்டார். அவருக்கு எந்த லாபமும் இல்லைன்னா அவர் காப்பாற்ற மாட்டார். ரெண்டாவது, இந்த விஷயம் அதானி விஷயத்துலலாம் அமெரிக்க தொழிலதிபர்கள் வந்து அதானி மீது மிகுந்த கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் எப்படி வந்து இங்கே இருக்க அந்த பிஸ்னஸ் கிளைமேட்டை விஷியேட் பண்ணி ஏகபோகத்தை நிறுவனாரோ அதே மாதிரி அமெரிக்காலையும் நிறுவி உலகத்திலே பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னு கௌதம் அதானி துடிக்கிறாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது எப்படி அவன் விடுவான் மேலே? அதனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அதானியோட கொட்டம் பெரிய அளவில் அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. பழைய மாதிரி தப்பிச்சு வர முடியாது. ஜெயிலுக்கு போகாமல் இருக்கலாம். ஓகே. ஆனால் இதுக்கு முன்னால் எத்தனையோ சூறாவளி புயலில் தப்பி பழிச்ச அதானி இந்த முறை கொஞ்சம் வலுவாக செக் வச்சுட்டாங்களோ? வலுவாக செக் வச்சிருக்காங்க. ஏன்னா இனிமேல் சர்வதேச பங்கு சந்தையில் அவரால் நிதியை திரட்ட முடியாது. ஓகே. அமெரிக்காவில் திரட்ட முடியாதுன்னா G7 கண்ட்ரீஸ்லையும் திரட்ட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரான்ஸில் போய் பங்கு சந்தைக்கு போகிறாருன்னா அங்கே இருக்க ரெகுலேட்டர் அதை விட மாட்டான். ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் விட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எதிர்ப்பாங்க. ஏன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்கா தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ். அந்த நாட்டோட சட்டங்களின்படி அதானி ஒரு குற்றவாளி. நிதி மோசடிகளை பெரிய அளவில் செய்திருக்கிறார். லஞ்ச லாவணத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த மனிதருக்காக எங்களுடைய முதலீடுகளை நீங்கள் எப்படி பணயம் வைக்கலாம் என்று எந்த நாட்டுக்கு அதானி நிதி ஆதாரங்களை கேட்டு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சி தோன்றும். அந்தந்த நாடுகளில் உள்ள ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ்
இந்தியாவில் வேணால் செபி மோடி காலடியில் விழுந்து கிடக்கலாம், மற்ற நாடுகளெல்லாம் அப்படி விழுந்து கிடக்காது. அதுக்கு அமெரிக்காவை இப்போ சரியான சாட்சி. எஸ். ஆகவே இனிமேல் பழைய அளவுக்கான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மொனோபொலி வந்து இருக்குமா என்பது பெருத்த கேள்விக்குரியதான். இனிமேல் பிக் கொஸ்டின் மார்க். ஓகே சார். ஏன்னா இதில் வந்து அமெரிக்கா இப்போ பெரும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதானி அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் மாதிரி அங்கே வந்து பேசப்பட்டுட்டாங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய செபியா இருக்கட்டும், இவங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே. இதோ எதிர்கட்சியாக இருந்தால் உடனே டக்குன்னு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இதே செபி எடுக்கலையே. ஏதாவது இதுதான் நல்ல கேள்வி. ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும்னா ஒரு விசாரணையை தொடங்கணும். ஒரு சிபிஐ விசாரணை அல்லது வந்து மல்டி டைமென்ஷன் என்கொயரி, சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு மல்டி டாஸ்க் ஃபோர்ஸை வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. இல்லை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. அதானியை கைது பண்ணணும், தூக்கில் போடணும்லாம் யாரும் கேட்கல. ஒரு விசாரணையை, முறையான விசாரணையை நடத்தணும் இந்தியாவுக்குள்ளே. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை அதானி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்தியாவில் எந்த விதமான மாற்றமும் அது இருக்காது. ஏன்னா மோடியோட ஆதரவில் தான் அதானி இயங்குறாரு. அதானிக்கு மோடி பினாமியா, மோடிக்கு அதானி பினாமியான்றதான் இந்த கொஸ்டின். அதனால தான் மதானின்னு நம்ம சொல்கிறோம் அதை. ஸோ இந்தியாவில் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது தான் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில் வந்து அரசு வந்து வாளாக மௌனியாக இருக்கிறது என்பது வெட்கக்கேடானது. அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த ஷேர் இதில் வந்து இதில் பொதுத்துறை நிறுவனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், எஸ்சிசிஐயே பொதுத்துறை நிறுவனம், அரசு நிறுவனங்க. ஆமாம், பொதுத்துறை இல்லை, அரசு நிறுவனம், மத்திய அரசு ஒரு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனம். பணத்தை அதானி கொடுத்துருக்காரு. அதானி சும்மா கொடுப்பாரா? ஏன்னா அதானி உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை தான் எஸ்சிசிஐ வாங்குது. எஸ்சிசிஐ கிட்ட முதல்ல இவங்கெல்லாம் வாங்க மாட்டேன்றாங்க, ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்று. அதுக்கு பிறகு தான் இறங்கி வராங்க. இவங்க அத்தனை பேருக்கும் 5 மாநிலங்களுக்கும் அதானி கைவிட்டு கொடுத்திருக்கிறார் என்பது அந்த ஃபோனை பிடிச்சதுலேருந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட கையில் மாட்டிருக்குது. கையங்களுமா மாட்டியிருக்காங்க. ஸோ இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி வெளியில் வருது. எல்லாருக்கும் ஊரறிஞ்ச ரகசியம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்குது. அவங்க தலையெழுத்து இந்தியாவில் மாட்டல, அமெரிக்காவில் போய் மாட்டுறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக வர்த்தக சூழல் என்பது. நீ ஒரு நாட்டில், உன் தாய்நாட்டில் உனக்கு இருக்க அரசியல் செல்வாக்கு காரணமாக பெரிய அட்டூழியங்களை, மோசடிகளை, பஞ்சமாக பாதகங்களை பண்ணிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வேற நாட்டில் மாட்டிப்பேன். ஓகே, எல்லா நாளுமே தப்ப முடியாது. வெளிநாட்டில் போய் மாட்டிப்பேன். ஏன்னா இன்னைக்கு உலக பொருளாதாரம் என்பது கையளவு சுருங்கி விட்டது. நாட்டில் நீ தப்பு பண்ணினா நாட்டில் வேணால் தப்பிச்சுக்கலாம், அரசியல் அதிகாரத்தை செல்வாக்கை பயன்படுத்தி. ஆனால் இன்னொரு நாட்டில் பாட்டிப்பேன். அதுக்கு சரியான உதாரணம் தான் அதானி விவகாரம். ஓகே சார், இதில் என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இஷ்யூஸும் வர்றப்போ கவர்மெண்ட்டே அதானிக்கு வந்து உதவுனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போயுமே அங்கே அங்கே வந்து அவங்க கிரிமினல் நடவடிக்கை அப்படிங்கிற ஒன்று எடுத்துருக்கிறப்போ இங்கே செபி உள்ளிட்ட அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அப்படிங்கிறப்போ மீண்டும் மோடி அதானியை காப்பாற்றுற அதே வேலையில் இறங்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. மீண்டும் இல்லை, தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து அதானியை மத்திய அரசு காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இப்போ அதானியை தூக்கில் போடு, அரெஸ்ட் பண்ணலாம் யாரும் கேட்கல. ஒரு விசாரணைக்கு முதல்ல உத்தரவிடணும். ஏன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை வெளிநாட்டில் அதானி தேடி தந்திருக்கிறார். அதுவும் உலகின் வல்லரசான அமெரிக்காவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை அதானி தேடி இருக்கிறார். இதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை. சத்தியமாக சொல்லுகிறேன், இதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை. ஏற்கனவே அமெரிக்கா மண்ணில் பன்னூன் என்கிற சீக்கிய தீவிரவாதியை கொலை செய்ய இந்தியா முயற்சித்ததுன்னு FBI இந்தியா மேலே இந்திய அதிகாரி ஓடி வந்துட்டான். அவர் எங்கள் கூட இல்லை, இப்போ வேலையை விட்டு போயிட்டான்னு மத்திய அரசு புழுவுது, சமாளிக்குது. அவர் தான் கொலையை தூண்டினார் கூலிப்படையை வச்சுன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அஜித் டோவல் வரைக்கும் அரெஸ்ட் வாரண்ட் சம்மன் அனுப்ப போட்டானுங்க, சம்மன் போட்டானுங்க. அந்த பிரச்சனையே தலைக்கு மேலே ஓடிட்டு இருக்குது. இதில் ரெண்டாவதாக ஊழல் குற்றச்சாட்டு. ஒன்று கொலை முயற்சி வழக்கு, ரெண்டாவது ஊழல் குற்றச்சாட்டு. இது இந்தியாவுக்கு பெருத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ மத்திய அரசு ஓரளவாவது சூடு சோரணம் இருந்ததுன்னா ஒரு விசாரணைக்கு உத்தரவிடணும். ஆனால் இந்த அரசு உத்தரவிடாது. ஓகே, எதையுமே செய்ய மாட்டாங்க, சத்தியமாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஒரு நம்பிட்டு இருக்காங்களோ ஒரு ட்ரம்ப் அரசு தான் அங்கே இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த கமலா ஹாரிஸும் சரி, ஜோ பைடனும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ட்ரம்போட நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி தான், ட்ரம்ப் வந்து தன்னோட நாட்டில் இருக்கிறத பார்ப்பார், எதிர்கட்சி நாட்டோட எதிர்நாட்டில் அந்த விமர்சனங்களை தலையிட மாட்டார்னு இருக்கப்போ இவங்க எல்லாமே ஒரு கேம்புக்குள்ளே இருப்பாங்க இல்லையா? இப்போ ட்ரம்பாக இருக்கட்டும், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அங்கே பிரான்ஸ் அதிபராகட்டும், இவங்க எல்லாரும் ஒரு அணி சார்ந்து ஏதோ வச்சுக்காரத கையில் எடுக்கிறவங்க அப்படின்னு பேரில் இருக்கப்போ ஒருவேளை காப்பாற்றக்கூடிய மூவ்மெண்ட்டை எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு என்ன நடக்கும்னு இப்போ யூகிக்க முடியாது. நிச்சயமாக ட்ரம்ப்பே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது இனிமேல். ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரம்ப் பதில் சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா மாதிரி கிடையாதுங்க. முதலீட்டாளர்கள் கேள்வி கேட்பான். ட்ரம்ப்பே ஒரு வியாபாரி தான் பேசிக்கலி. ட்ரம்ப்பே ஒரு வியாபாரி.
ட்ரம்பே ஒரு வியாபாரி தான். அவன் நாட்டில் போய் நீ இவ்வளோ அட்டுழியத்தை பண்ணுற, அவன் நாட்டு சட்டங்கள் தெளிவாக சொல்லுது, நீ என் நாட்டில் வந்து பங்குச்சந்தையில் நிதி திரட்டுறீன்னா உன் நாட்டில் நீ அவனுக்கும் ஊழல் லஞ்சம் லாவணியம் ஈடுபடக்கூடாது, அவனுக்கும் கை விட்டு கொடுக்கூடாதுன்னு அவன் சட்டங்கள் தெளிவாக இருக்கு. இங்கே நீ லட்டு மாதிரி போய் மாட்டிருக்க. நான் என்ன கேட்குறேன், ட்ரம்ப் எதுக்காக மோடியை காப்பாற்றணும்? ட்ரம்ப்புக்கு என்ன லாபம்? மோடிக்கு லாபம் இருக்கலாம், ட்ரம்ப்புக்கு என்ன லாபம்? ட்ரம்ப்புக்கு என்ன லாபம் இதில்? இன்னொன்று லாபம், ஓகே, சைனாவுக்கு எதிராக இந்தியாவை புல்வார்க்காக பயன்படுத்துகிறாங்க, சர்வதேச புவிசார் அரசியல் தேவைன்னா அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அவனுக்கு அவன் நாட்டுக்குள்ள டாக்ஸ் பேயர்ஸ் அவனை கேள்வி கேட்பான். இத்தனைக்கும் ட்ரம்ப் வந்து மண்ணின் மைந்தார். எஸ், அதை சொல்லி தான் அவர் ஓட்டுக்கு வந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அமெரிக்கன் சிட்டிசனோட இன்வெஸ்ட்மெண்ட் போதுன்னு போது மண்ணின் மைந்தரின் முதலீடுகள் காவு வாங்கப்படுகிறது, சூறையாடப்படுதுன்னு போது ட்ரம்ப் எதுக்கு மோடியை காப்பாற்றணும், அதானியை காப்பாற்றணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு லாபம் இருக்கணும் எல்லாருக்கும். எதுக்காக அவங்க காப்பாற்றணும்? அவங்களுக்கு என்ன லாபம்? மாறா அவங்களுக்கு நஷ்டம் தான். ட்ரம்ப் மீதான விசாரணையை, அதானி மீதான விசாரணையை ட்ரம்ப் ஜனாதிபதி ஆன பிறகு நீர்த்து போக செய்தால் அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக கிளர்ந்து எழுவார்கள். ட்ரம்ப்போட வாக்காளர்கள், ட்ரம்ப்போட ஓட் பேங்க் அவருக்கு எதிராக கிளர்ந்து எழும். அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன லாபம் தான் அவங்களுக்கு பார்ப்பாங்க. அதானியை ஒரு கட்டத்துக்கு மேல் மோடியால் காப்பாற்ற முடியாது. இதுதான் இன்றைய யதார்த்தம். ஓகே, ஒருவேளை அங்க குற்றங்கள் இப்போ வரைக்கும் என்னன்னா அவங்க குற்றவாளிகள் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவராகவே பார்த்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் என்ன சார் ஆகும்? இல்ல, அதான் அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒண்ணு ஜெயிலுக்கு போவாங்கன்னா உத்தரவாதம் இல்லைன்றாங்க, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் கூட உண்டுன்றாங்க. ஓகே, பெரிய அளவுல ஃபைனை கட்டிட்டு வெளியில வந்துடலாம். ஆனா அங்க போய் வந்து இனிமே தொழில் பண்ண முடியாது. இந்தியாவுக்கு ஒரு கரும்புள்ளி ஆயிடும். இந்தியாவுக்கு கரும்புள்ளி ஆயிடும். ஜெயிலுக்கு போகாமலே வந்து இந்த பிரச்சனையை அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணலாம். பெரிய அளவுல ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நாங்க தப்பா தகவலை மறைச்சோம். இப்ப கேஸ் வந்து அமெரிக்கால எவனுக்கோ லஞ்சம் கொடுத்தான்னு கிடையாது. ஓகே, இங்க லஞ்சம் கொடுத்து இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததை தாண்டி அந்த தகவலை ஏன் நீ மறைச்சன்றான். ஓகே, அந்த தகவலை நீ மறைக்க கூடாதுன்றான். சில இடங்கள்ல கைவிட்டு கொடுத்தா கூட தகவலை வெளிப்படையா சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஓகே, அங்க அமெரிக்கன் சிஸ்டத்துல இங்க தகவலையும் மறைச்சிருக்க, லஞ்சமும் கொடுத்துருக்க. லஞ்சம் கொடுத்ததும் தப்பு, அதை விட பெரிய தப்பு மறைச்சது. இப்போ நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. ஓகே, உன்னை எதுக்கு அவன் காப்பாற்றணும்? ட்ரம்ப் வந்து யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து புத்தி இல்லாம பேசிட்டு இருக்காங்க, ட்ரம்ப் தான் கொண்டாடுறாங்க. ட்ரம்ப் வந்து மோடியை எதுக்கு காப்பாற்றணும்? அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னைக்கு விஷயத்துக்கு பிறகு, அதானி சார்ஜ் ஷீட்டுக்கு பிறகு, இண்டக்ட்மெண்ட்டுக்கு பிறகு ட்ரம்ப்புக்கு மோடியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் துளியும் கிடையாது. 1% கூட கிடையாது. அப்படி காப்பாற்ற நினைச்சாருன்னா இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சு வந்திருக்காரு, அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்புவாங்க. அதுக்கு அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு மோடியை கட்டின்னு அழுவணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? ஓகே, அதனால ட்ரம்ப் மோடியை காப்பாற்றுவாருன்றதுலாம் அபத்தமானது. காலப்போக்கில் இந்த வழக்கில் பெரிய அளவில் ஆதாரங்கள் இல்லைன்னு அவங்க விடுதலை ஆகலாம், அது வேற விஷயம். ஆனால் இப்போதைக்கு இப்போ இந்த டேமேஜ் நடந்திருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதானி வந்து இனிமேல் இஷ்டம் போல் உலகத்தில் எந்த நாட்டிலையும் போய் தொழில் பண்ணுறதோ, கடனை வாங்குறதோ, பங்கு சந்தையில் நிதி திரட்டுறதோ, கடன் பத்திரங்கள் வெளியிடுறதோ இனிமேல் சாத்தியம் வந்து அவ்வளவு சுலபமானது கிடையாது. இது கடினமானதாக மாறிப்போச்சு. இப்போ கென்யாவில் நேற்று நைட்லேருந்து அதானியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ரூமர். ஆமாம், அந்த ஒரு நியூஸ் கூட அங்கே இருந்தவங்களை, அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களையும் இவங்க தொந்தரவு பண்ணியிருக்காங்கிற செய்தி. அது ஒன்று. இந்த இண்டக்ட்மெண்ட்டுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணுவாங்கலாம் ரூமர். ஓகே, ஏன்னா அவன் அந்த 700 கோடி ரூபாய்க்கு பிரைவேட் ஏர்போர்ட் அதானிக்கு கொடுத்ததை அந்த கான்ட்ராக்டே ரத்து பண்ணிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடாக நடக்கும். ஓகே, அப்புறம் வெளிநாடுகளில் பணம் திரட்டுறது, அந்த நிதி திரட்டக்கூடியது ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனத்துக்கு அது அந்த பருப்பு இனிமேல் வேகாது. ஓகே, அந்த அளவில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதானிக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மோடிக்கும் இது பின்னடைவு. ஏன்னா மோடியும் அதானியும் 2 பேரும் அடிப்படையில் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஏன்னா நம்ம அதானி இதுன்னு பார்க்குறப்போ 2ஆம் முறை மோடி வருவதுக்கு முன்னாடி பார்த்தா NDTV இது எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கின பிறகு இனிமேல் அதானி தான், மோடி அதானி 2 முகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்துன்னு தான் சார் பார்க்கணும். இந்த நேரத்தில் நேர்காணல் இணைந்து உங்களுக்கு கருத்துக்களும் மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி.